ஹாய் கீர்த்தி மேம். இல்லை சார். என்ன இன்னைக்கு பிளான்? ஸோ என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இருக்குது. ஓகே கலர் ஆல்சோ பண்ணியிருக்கேன். அண்ட் கீழேயுமே வந்து ரொம்ப அன்இவனாக ரொம்ப ஃப்ரிஸ் அண்ட் ட்ரையாக இருக்குது சார். ஓகே செக் பண்ணலாமா? கண்டிப்பாக சார். கலர் எத்தனை நாள் முன்னாடி ஒரு எத்தனை மந்த் முன்னாடி பண்ணீங்க மேம்? 3 months ஆகுது. 3 months முன்னாடி பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு கன்சர்ன் பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி இருக்கு, கலர் பண்ணியிருக்கீங்க, ஹேர் ரொம்ப ரஃப் இருக்கு. இஸ் இட் மேம்? எஸ் சார். ஸோ ஆக்சுவலி நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அல்டிமேட் ஸ்மூத்னு சொல்லிட்டு. இட் ஹேஸ் அ 2 different ingredients. இட்ஸ் லைக் அ ஸ்குவாலின் அண்ட் ஒமேகா 9. நம்ம ஹேரில் நரிஸ்மெண்ட் அண்ட் மாய்ஸ்சர் எடுத்து கொடுக்கும், இன்சைட் சரி அவுட் சைட் சரி ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும். 96 hours ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் அப் டு 3 days வந்து நம்ம ஹேர் ஸ்மூத் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் நல்லா ட்ரைனஸ் இருக்காது, ஸ்மூத் இருக்கும். ப்ளஸ் ஹோம் கேர் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன் மேம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரே நாளில் ஹேர் சரியாயிருமா, விச் இஸ் நாட் ரைட். ஸோ ஹோம் கேர் மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர் சார். எவ்வளோ மாஸ்க் எடுக்கலாம்? 25 ml மாஸ்க் எடுக்கணும். மீடியம் டு லாங் ஹேர் 25 ml மாஸ்கில் ஆக்சுவலி 4 pumps நம்ம மிராக்கல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு காமிக்கிறேன். அல்டிமேட் ஸ்மூத் மிராக்கல் ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணலாம்? ஸோ எக்ஸாம்பிள் என்கிட்ட 25 ml மாஸ்க் இருக்குது, 4 pumps யூஸ் பண்ணோம். ஸோ 1 2 3 4. அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் லெஸ் இஸ் மோர். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணலான்னு, ஆரஞ்ச் பீல் செக்ஷன் ஃபஸ்ட்டு எடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆரஞ்ச் பீல் செக்ஷன்லேருந்து ஒரு செக்ஷன் நல்லா கோம் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்ளிகேஷன் எங்கே இருக்கணும்னு என்ஸ். ஏன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கீழே அப்ளிகேஷன் பண்ணோன்னா, ரூட் கிட்டே இருக்கிற ஹேர் நம்ம நல்லா ஸ்ட்ரென்த் ஹேர் இருக்கும், அங்கே எல்லா ப்ரோட்டீன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஓல்டு ஹேர், டல், ட்ரை, ஃப்ரிஸி, ஃப்ராசல், ரஃப்னஸ் எல்லாமே எண்ட்ஸில் தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எண்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் ரூட் கிட்டே போகணும். ஒன்ஸ் அது ஆயிடுச்சு அப்ளிகேஷன், நல்லா எமல்சிஃபிகேஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கோம் பண்ணுங்கள். நல்லா எமல்சிஃபிகேஷன் பண்ணோம் அண்ட் கோம் பண்ணுங்கள். எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்குது, இப்போ ரூட் கிட்ட நம்ம போடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரின்ஸ் பண்ணிட்டோன்னே தென் மிராக்கல் ஆயில் சிரம் நம்ம அப்ளிகேஷன் பண்ணோம். 1 drop எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஃபுல் அப்ளிகேஷன் பண்ணலாம். ரூட் கிட்ட அப்ளிகேஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா அங்கே ஹேர் ஆல்ரெடி நல்லா இருக்கும். ஸோ மிட் டு எண்ட்ஸ் மட்டும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணலாம். எஸ் மேம். ஸோ இப்போ ரிசல்ட் பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஹேர் இப்போ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஸ்மூத்னஸ் தெரியுது. ஸோ கலர் ஆல்சோ முன்னாடி விட இப்போ ரொம்ப நல்லா பிரைட்டாக வைப்ரண்ட்டாக தெரியுது. சூப்பர் மேம். ஆக்சுவலி என்னன்னா, இதே மாதிரி நீங்கள் லுக் மெயின்டைன் பண்ணணும்னு ஹோம் கேர் கம்பல்சரி இருக்கணும். ஷாம்பூ, கண்டிஷனர், மாஸ்க் அண்ட் ஆயில். நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் ஷாம்பூ அண்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹேர் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃப்ரிஸி இருந்துச்சு. ஸோ ஷாம்பூ, மாஸ்க் அண்ட் மிராக்கல் ஹேர் ஆயில் நல்லா இருக்கும். ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். 96 hours ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 2-3 days வந்து ஸ்மூத்னஸ் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ.